நம்ம ஹிந்து ராஷ்ட்ரா எப்போ வரப்போகுதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல. இங்கே பாருங்கள், ஊபியில் ஹிந்து ராஷ்ட்ரா ஓரளவு வந்துருச்சு. என்னன்னாக்க அங்கே உள்ள ஸ்கூலில் வந்து அந்த வாத்தியார் ஹெட்மாஸ்டர் என்ன சொல்கிறாருனாக்க, சமார் அதாவது தலித்கள் இருக்காங்கல்ல, தலித்தில் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாக்க மலத்தை அள்ளுவது யார் தம்பி அப்படின்னு இந்த கேள்வியை அந்த பையன்கள்கிட்ட போய் கேட்குறாங்க. பையன்கள்கிட்ட மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகளோட பெற்றோர்கள்ட்டையும் போய் கேட்குறாங்க. எந்த அளவு ஜாதி வன்மம் இந்த சமூகத்தில் சீல் பிடிச்சு போய் கிடக்குதுன்னு பாருங்கள். ஒரு பிஞ்சு குழந்தைகள்கிட்ட போய் நீலாம் படித்து என்னடா பண்ண போகிற, நீலாம் படிச்சுட்டு போயிட்டுனாக்க இங்கே உள்ள மலத்தெல்லாம் அள்ளுறது யாரா அப்படின்னு கேட்டாக்க அவன் மனசு எவ்வளோ பாடுபடும். அதை வந்து ஒரு ஆசிரியரை சொல்கிறாருங்கிறப்ப இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். அதாவது அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். இதில் வந்து நாங்கள் வந்து முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் தாய் மதம் திரும்ப சொல்கிறோம், அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அங்கே வந்து ஆர்எஸ்எஸோடைய ஒரு தலைவர் கூட நாங்கள் வந்து எவ்வளோ அன்பாலும் கேட்டு பார்த்துட்டோம், அவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயான் கொடுத்தாரு. எப்படி வர முடியுங்க? நீங்கள் வந்து மாட்டு சாணத்தை சாப்பிட்டு சொல்லுவீங்க, மாட்டு மூத்திரத்தை குடிக்க சொல்லுவீங்க, என்ன இது மாதிரி ஜாதிகளாக வரிசையாக பிரித்து வச்சு இந்த ஜாதி இந்த வேலை தான் பண்ணணும், பிராமணர்கள் மட்டும் மேலே இருந்துக்கிட்டு எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இதை வந்து யார் ஒத்துக்குவா? ஒரு சாதாரண மனிதன், சாதாரண அறிவுள்ள மனிதன் வந்து இதை ஒத்துக்க முடியுமா இந்த சட்டத்தை? அதனால தான் வட மாநிலங்களில் மனு நீதி நூல் இருக்குல்ல, அதை வந்து எரிக்கிற போராட்டத்தை இப்போ கையில் எடுத்துருக்குறாங்க. எல்லாம் கும்பலாக இருந்து மனு நீதியை வந்து எரித்து கொள்கிறாங்க. ஏண்டா இதுக்கு எல்லாத்தையும் அடித்தளம் எதுனாக்க இந்த மனு நீதி நூல் தான். அதில் தானே வந்து வரிசையாக எழுதி வச்சுருக்கிறான் மனுங்கிற அந்த ஜாதி வெறியன் வந்து அதில் தான் எழுதி வச்சுருக்கிறான் எல்லாத்தையுமே. அதை வந்து இவர்கள் வந்து வழியாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் இவர்கள் மனசுலேயே வந்து அது வந்து தவறுண்டே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது நம்ம வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அப்போது இதை வந்து முளையிலே கிள்ளி எறியணும். அதனால தான் வந்து இந்த இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் நடக்காத காரணம் பெரியார் மாதிரியான ஆட்கள் தான். அந்த வீடியோவையும் பாருங்கள். प्रिंसिपल कह रहे हैं कि अगर चमार के बच्चे पढ़ जाएंगे तो गोबर कौन उठाएगा? प्रिंसिपल ने ऐसे बोला? हाँ, प्रिंसिपल ने बोला। क्या नाम है प्रिंसिपल का? शैलेंद्र शुक्ला। शैलेंद्र शुक्ला ने कहा कि चमार के बच्चे पढ़ जाएंगे तो गोबर कौन उठाएगा? कई बार बोले हैं। और का हम लोग इसीलिए ईटौंजा गए, वहाँ गए, बहुत जगह हम लोग इसी प्रकार से गए हैं। मेरे लड़के से कहे। இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? தமிழகத்திலிருந்து காசியும் ராமேஸ்வரம் யாராலும் பிரிக்க இயலாத உறவை கொண்ட 2 புனித நகரங்கள். முகலாய மன்னர்கள் காசி ஆலயத்தை அழித்தபோது தமிழகத்திலிருந்து பெரும் திரளாக வீரர்கள் அந்த மகத்தான புண்ணிய பூமியை மீட்டெடுக்க சென்றார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு. ராமேஸ்வரத்தில் நடைபெற்று வரும் காசி தமிழ்ச்சங்கம் நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பேச்சு. என்னப்பா இது, அதாவது உபராஷ்டிரபதி ஆகியும் வந்து இந்த பொய்களை வந்து இவர்கள்லாம் வந்து விடமாட்டாங்க. ஏன்னா பிஜேபியில் உள்ளவங்களுக்கு வேறு என்ன, அதை பற்றி தோழர் மதிமாறன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கார் பாருங்கள். இதில் 2 பொய்களை சொல்கிறார் ராதா. 1, காசி ஆலயத்தை முகலாயர் மன்னர்கள் அழித்தார்கள் என்று. 2, அப்படி நடக்காத ஒன்றை பாதுகாக்க தமிழகத்திலிருந்து பெரும் திரளாக வீரர்கள் மீட்டெடுக்க சென்றார்கள். வரலாறு என்பது உண்மைதான், தான் சொல்வது பொய் என்பதால் உண்மையான வரலாறு என அழுத்தம் கொடுக்கிறார். துணை ஜனாதிபதி இப்படி புழுகலாமா? இப்படி புழுகுவதால் தான் அவருக்கு துணை ஜனாதிபதி பதவியை கொடுத்துருக்குறாங்க. இந்த வரலாற்று பொய்யை ராமேஸ்வர மக்களையும் நம்ப மாட்டார்கள். நீங்கள் சொல்கிற இந்துக்களின் புனித தலமான ராமேஸ்வரத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் லீக் நவாஸ் கனி, ராமேஸ்வர நகரத்தின் நகரமன்ற தலைவர் சேர்மன் நாசர் கான். இதுதான் திராவிடம், இதுதான் பெரியார் மண். தோழர் மதிமாறன், அதாவதுங்க கோயபஸ் தத்துவம்னு சொல்லுவாங்கள்ல, வரிசையாக பொய்களை சொல்லிக்கிட்டே இருந்தால் கடைசியில் அது ஒரு நாளைக்கு வந்து உண்மையாக மாறிடும். பாபர் மசூதி வந்து அங்கே தான் ராமர் பிறந்தான்னு ஒரு பொய்யை சொன்னாங்க. எல்லோரும் கூட்டாக சொல்ல ஆரம்பித்தோன்னையும் எல்லோரும் கண்டுக்காமல் இருந்தாங்க. என்னப்பா பைத்தியகாரமாக கத்திட்டு போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் அங்கே தான் ராமர் பிறந்தான்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பாபர் மசூதியை இடித்து அதுக்கு மேலே ராமர் கோயிலை கட்டி இன்றைக்கி அதுக்கு இப்போ ஜெய் ஸ்ரீராமன் கோஷத்தோட புலகாங்கிதை அடைகிறாங்க. என்னத்தை சாதிச்சிட போகிறாங்க? பொய்கள்.
அதாவது வரிசையாக பொய்கள் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாக்க கடைசியில் அது வந்து உண்மையாக வந்து கோர்ட்டால் கொண்டு வரப்படுது. அந்த கோர்ட்டு கூட தீர்ப்பு என்ன சொல்லுது, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, ஆனால் பெரும்பான்மை மக்கள் வந்து இங்கே தான் ராமர் படுத்தான்னு சொல்கிறதுனால முஸ்லீம்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். இதுதான் வந்து இந்திய ஜனநாயகம். அதற்கு பதிலாக முஸ்லீம்களுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்தாங்க. அந்த இடத்தையும் அங்கே வந்து பள்ளி கட்டுறதுக்கோ ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கோ யோகி அரசு வந்து எந்த ஒரு முன்னெடுப்பும் போய் கேட்டாலும் ஒழுங்கான பதில் சொல்கிறதில்ல. அது பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்டு இருக்குது. ஆக ஒரு பொய்யை சொல்லி எப்படிலாம் வந்து இந்த நாடு ஒரு ராமர் கோயில் உண்டானுச்சோ அதே மாதிரி தான் இந்த இவருடைய கதையும். இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? புதுடெல்லி, இந்தியாவில் முஸ்லீம் மீது தாக்குதல் நடத்த கொரில்லா போராம். தில்லியில் இந்து இளைஞர் படை என்ற பெயரில் இந்துத்துவா குண்டர்கள் கூட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதிலும் இருந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். தெலுங்கானா எம்எல்ஏவும் பாஜக மூத்த தலைவர்கள் ஒருவரான டி ராஜா சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முஸ்லீம்களை பகிரங்கமாக இலக்கு வைத்து பேசியது மட்டுமல்லாமல் முஸ்லீம்களுக்கு எதிராக கொரில்லா முறைப்போர், எதிர்பாராத நேரத்தில் திடீரென தாக்கிவிட்டு மறைந்து விடுவது முறைக்கு ஆட்களை திரட்டும் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொரில்லா முறைப்போரில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் பெயர்களை சமர்ப்பிக்குமாறு அங்கு கூடியிருந்தவர்களிடம் டி ராஜா சிங் வலியுறுத்தியுள்ளார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் கண்டனத்துடன் வைரலாகி வருகிறது. ஆக இந்த நாட்டை வந்து குட்டிச்சவராகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டானுங்க. இதில் வந்து பாரத் மாதா கி ஜே, எங்களுக்கு தேசபக்தி இருக்குது, ஜெய் ஸ்ரீராம் இந்த முழக்கத்தோடைய இந்த நாட்டோட முடிவு காலத்தை எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது சொல்கிறாங்க, வீடு வீடாக ஆயுதங்கள் விநியோகம். உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தில் வங்கதேசத்தில் நடந்தது போல இந்துக்கள் மற்றும் அவர்களது வீட்டு பெண்களுக்கு தாக்குதல் நடந்தால் தற்காப்புக்கு உதவும் என கூறி ஹிந்து ரக்ஷாதள் அமைப்பினர் ஒவ்வொரு வீடாக சென்று கோடாரி, வாள் போன்ற ஆயுதங்களை வழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இப்போ இங்கே வந்து என்ன யாருக்கு இப்போ பிரச்சனை? இப்போ முஸ்லீம்கள் தானே சிறுபான்மையினராக இருக்காங்க, அவர்கள் தானே குறி வச்சு தாக்கப்படுறாங்க, தலித்துகள் தாக்கப்படுறாங்க. இதில் வந்து பெரும்பான்மை இந்துக்களுக்கு எங்கே பாதிப்பு வந்திருக்குது? இது இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி இந்த நாட்டை வந்து ரணகலமாக மாற்றணுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஏற்கனவே நம்ம பொருளாதாரம் வந்து அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. இனி வந்து எந்த ஒரு பொருளாதார நிபுணர் வந்து நிமித்தினாலும் சரி, அது வந்து இந்த வருஷம் வந்து இந்த வருஷத்துலேருந்து இனி வந்து இந்தியாவுக்கு பெரும் சரிவு தான் அப்படிங்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள். இந்த லட்சணத்தில் இவனுங்க பண்ணுற கூத்து இதை விட அதிகம். இங்கே பாருங்கள், ஆயுதங்களை விநியோகிக்கும் இந்து அமைப்பினர். உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தில் வீடு வீடாக சென்று அரிவாள், கோடாரி போன்ற ஆயுதங்களை ஹிந்து ரக்ஷாதளம் விநியோகித்து வருகிறார்கள். விநியோகிக்கும் போது ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தையும் எடுப்புகிறார்கள். பேருக்கு அவனுங்கள்லாம் ஒரு 4-5 பேரை கைது பண்ணுறானுங்க. கைது பண்ணி அடுத்த நாளே வந்து வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்துட்டு டைரெக்டாக சொல்கிறான், எங்களை வந்து இன்னும் எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் சரி நாங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணாமல் விட மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கிறானுங்க. இந்த நாடு வந்து இனி வந்து ரொம்ப சிரமம். நம்ம நாடு உண்மையிலேயே வந்து மனசு வருத்தமாக இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு மதசார்பற்ற நாடாக இருந்து மிக அருமையான அத்தனை மக்களையும் ஒன்றிணைச்சு அரசியல்வாதிகள்லாம் கொண்டு போனாங்க இந்த 60-70 வருஷமாக சுதந்திரத்துக்கு பிறகு. ஆனால் அது அத்தனையும் மோடியும் அமித்ஷாவும் ஒரு வழி பண்ணிட்டாங்க. பார்ப்போம் வருங்காலம் எப்படின்னு.